உக்ரைன் கையில் ரஷ்ய நகரங்கள், அடுத்த இடியை இறக்கிய உக்ரைன், வேகமாக வெளியேறும் மக்கள். ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் ராணுவ தளம் அமைப்பு, அதிர்ச்சியில் புடின். தீவிரமாக பரவும் குரங்கம்மை தொற்று, விமான நிலையங்களில் தீவிர சோதனை. சூடானில் வேகமாக பரவும் காலரா, 300 பேர் உயிரிழப்பு. அனல் பறக்கும் தேர்தல் களம், கமலா ஹாரிஸுக்கு எதிராக ட்ரம்ப் தெரிவு செய்த இந்திய பெண்மணி. துருக்கி நாடாளுமன்றத்தில் தாக்கிக் கொண்ட எம்பிக்கள். உலகளவில் மக்கள் பல இடர்பாடுகளை தற்போது எதிர்கொள்கின்றார்கள். ஒருபுறம் உக்ரைன் ரஷ்யா மோதல், மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் பதட்டம் என இருக்க, அடுத்து மங்கி பாக்ஸ் வந்து மக்களை மிரட்டுகின்றது. அவை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கையில், நேட்டோ மற்றும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனின் சமீபத்திய தாக்குதலுக்கு உதவி வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உதவியாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய படைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை உக்ரைனிய எல்லையை கடந்து ரஷ்யாவுக்குள் புகுந்து குர்ஸ்க் பகுதியில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். உக்ரைனிய படைகளின் இந்த அதிரடி தாக்குதல் மூலம் பல மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரஷ்ய மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள நகரொன்றினை கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் மிக நெருங்கிய உதவியாளர் ஒருவர் குர்ஸ்க் பகுதி மீது உக்ரைன் நடத்தியுள்ள இந்த தாக்குதலின் பின்னணியில் நேட்டோ மற்றும் மேற்கத்திய நாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உக்ரைனின் இந்த தாக்குதல் குறித்து முன் விவரங்கள் இல்லை என்று வாஷிங்டன் கூறுவது மிகப்பெரிய பொய் என்று ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் நிகோலாய் பட்ருஷேவ் தெரிவித்துள்ளார். அத்துடன் குர்ஸ்க் பகுதி மீதான தாக்குதலில் நேட்டோ மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பங்களிப்புடன் இது திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்து முன்னேறி வரும் உக்ரைன் படைகள் மிக முக்கியமான பாலம் ஒன்றை மொத்தமாக சேதப்படுத்தி ஜனாதிபதி புடினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளனர். குர்ஸ்க் பிராந்தியத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான பாலம் ஒன்றை ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் படைகள் தகர்த்துள்ளது. பாலம் 2ஆக உடைந்துள்ளது என்றே கூறப்படுகிறது. தொடர்புடைய பாலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் முன்பு தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது அமெரிக்கா அளித்துள்ள ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் தரப்பு ரஷ்யாவுக்கு நெருக்கடி அளித்துள்ளது. இந்த நிலையில் குர்ஸ்க் பிராந்திய ஆளுநர் உக்ரைன் படைகளின் முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் இது ரஷ்யாவுக்கு பின்னடைவு என்பதையும் பதிவு செய்துள்ளார். ஷெய்ம் நதி மீது அமைந்துள்ள அந்த பாலமானது உக்ரைன் படைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட பகுதிகளை இணைத்து வந்துள்ளது. முன்னர் போருக்கான ஆயுதங்களை கொண்டு செல்லவும் துருப்புகளை அனுப்பவும் ரஷ்ய ராணுவம் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்துள்ளது. உக்ரைன் எல்லையின் வடக்கே 6.8 மைல்கள் தொலைவில் இந்த பாலம் அமைந்துள்ளது. தற்போது குலுஸ்கோவ்ஸ்கி பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை ரஷ்யா துரிதப்படுத்தியுள்ளது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள வேறு சில பாலங்களும் உக்ரைன் படைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. மறுபுறம் ரஷ்யாவில் தன்னுடைய ஊடுருவலை உக்ரைன் ராணுவத்தினர் தொடரும் சூழலில் ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் ராணுவ நிர்வாக மையத்தை அமைத்துள்ளதாக உக்ரைன் மூத்த ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த பிராந்தியத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டவும் அங்குள்ள மக்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய துருப்புகள் 35 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ளே சென்றுள்ளனர் என்றும் 82 குடியிருப்பு பகுதிகள் உட்பட 1150 சதுர கிலோமீட்டர் பரப்பை ஆக்கிரமித்துள்ளனர் என்றும் தளபதி சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பின்னர் கடந்த 10 ஆண்டுகளாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவில் முன்னேறி வருகின்றன. அடுத்து குரங்கம்மை பாதிப்பை உலகளாவிய சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ள நிலையில் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க 4 வழிகளை அறிவுறுத்தியுள்ளனர். காங்கோ மற்றும் பிற ஆப்பிரிக்க நாடுகளில் குறித்த குரங்கம்மை பரவல் மிக மோசமாக அதிகரித்துள்ளதை அடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. அத்துடன் மேலும் பரவாமல் தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்பதையும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே முதல் முறையாக ஸ்வீடனில் ஒருவருக்கு
ஒருவருக்கு குறித்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனடுத்து ஐரோப்பா முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் எம்போக்ஸ் காற்றில் பரவும் வியாதி அல்ல என்பதால் கோவிட் போன்று அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் நிபுணர்கள் தரப்பு நம்பிக்கை அளித்துள்ளது. ஆனால் உடல் ரீதியான தொடர்பால் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருக்கமான நடவடிக்கைகளால் மூச்சை சுவாசிப்பதால் குறித்த நோயானது தொற்றிக்கொள்ளும் ஆபத்து உள்ளது என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த தொற்றானது பொதுவாக வெளிப்படையான தோல் புண்களை ஏற்படுத்துகிறது. இது நெருங்கிய தொடர்பை தவிர்க்க ஊக்கப்படுத்தலாம். இந்நிலையில் எம்போக்ஸ் பாதிப்பை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை சுகாதார நிபுணர்கள் பட்டியலிட்டுள்ளனர். குரங்கம்மை பாதிப்பால் ஏற்பட்டுள்ள புண்களுடன் கூடிய நபர்களுடன் நெருக்கமான தொடர்பை தவிர்க்கலாம். தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான பொருட்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். அத்துடன் உடல் சுத்தமாகவும் நல்ல சுகாதார நடைமுறைகளையும் பராமரிக்க வேண்டும். அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு குரங்கம்மை பரவல் அபாயம் அதிகரித்திருப்பதாகவே சுகாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். சீனாவில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட போது சில 100 என கூறப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களது எண்ணிக்கை ஒரு வாரத்தில் பல ஆயிரங்கள் என அதிகரித்து, ஆனால் குரங்கம்மை விடயத்தில் அப்படியான ஆபத்து இல்லை என்றே நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2022 குரங்கம்மை பாதிக்கப்பட்டவர்களது எண்ணிக்கை உலகம் முழுக்க 1,00,000 பேர்கள் எனவும் இதில் 200 பேர்கள் மட்டுமே சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. 2022 மட்டும் 70 நாடுகளில் எம்போக்ஸ் உறுதி செய்யப்பட்ட போதும் துரித நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசியால் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பாகிஸ்தான் விமான நிலையங்களில் குரங்கம்மை தடுப்புக்காக மருத்துவ குழுவினர் குவிக்கப்பட்டு சோதனை நடைபெறுகிறது. கராச்சி சர்வதேச விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய் அறிகுறியுடன் வந்த வளைகுடா பயணி ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த 2022 முதல் பரவி வரும் குரங்கம்மை தற்போது தீவிரமடைந்திருப்பதால் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆப்பிரிக்கா, காங்கோ குடியரசு பகுதிகளில் குரங்கம்மை வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூடானில் காலரா பாதிப்பால் 300 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சூடானில் வறட்சி மற்றும் உள்நாட்டு போர் உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் சுகாதாரமின்மை காரணத்தால் அங்கு காலரா தொற்று நோய் பரவி வருகிறது. இந்த காலரா தொற்றால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் குழந்தைகள் உட்பட பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுடனான நேரலை விவாதம் நெருங்கி வரும் நிலையில் தமக்கு உதவியாக இந்திய வம்சாவளி பெண் அரசியல்வாதி ஒருவரை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்துள்ளார். முன்னாள் ஜனநாயக கட்சி அரசியல்வாதியும் இந்திய வம்சாவளி அமெரிக்கருமான துல்சி ஹபார்ட் என்பவரை கமலா ஹாரிஸ் மீதான தாக்குதலுக்கு வலு சேர்ப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தமது அணியில் இணைத்துக் கொண்டுள்ளார். ட்ரம்பின் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் உறுதியான தகவல்களை தெரிந்து வைத்திருக்கும் இருவர் இதை வெளிப்படுத்தி உள்ளனர். நேரலை விவாதத்திற்கு தயாராகும் ட்ரம்பிற்கு தற்போது பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ட்ரம்பின் தனிப்பட்ட விடுதியிலும் குடியிருப்பிலும் முன்னெடுக்கப்பட்ட பயிற்சிகளில் துல்சி ஹபார்ட் கலந்து கொண்டுள்ளார். கமலா ஹாரிஸ் பயிற்சி பெற்ற ஒரு சட்டத்தரணி என்பதாலும் ஒரு மாகாணத்தின் சட்ட ஆலோசகராக பணியாற்றுபவர் என்பதாலும் டொனால்ட் ட்ரம்ப் தம்மை தயார்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 10 ABC செய்திகள் நிறுவனம் இந்த நேரலையை முன்னெடுக்க உள்ளது. 2020 ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்ட துல்சி ஹபார்ட் அதன் பின்னர் ஜனநாயக கட்சியில் இருந்து வெளியேறியுள்ளார். அத்துடன் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் ஒருவராக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்போதிருந்தே டொனால்ட் ட்ரம்புடன் நெருக்கமான உறவை பேணி வருகிறார். கடந்த 2019 இது போன்றதொரு நேரலை விவாதத்தில் கமலா ஹாரிஸுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை அளித்ததுடன் வெளியேறவும் காரணமானார் துல்சி ஹபார்ட். இதன் காரணமாகவே அவரை தமது அணியில் தற்போது ட்ரம்பும் இணைத்துக் கொண்டுள்ளார். ஆனால் அப்போதைய கமலா ஹாரிஸ் அல்ல, தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் என அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ட்ரம்புடனான முதல் நேரலை விவாதத்தில் ஜனாதிபதி ஜோ பைடன் தடுமாற பல காரணங்கள் கூறப்படுகிறது. ஆனால் அதே நிலையை ட்ரம்ப் எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதாக ஹாரிஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். விவாதங்களுக்கு முன்னர் தாம் எப்போதும் தயார் செய்வதில்லை என பேசி வரும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அதிகமாக விவாதத்திற்கு தயாராவதாக தகவல்கள் வெளியாகி வருவதே கமலா ஹாரிஸ் மீது அவருக்கு இருக்கும் அச்சமே காரணம் என குறிப்பிடுகிறார். ஆனால் ஜோ பைடனுக்கு எதிரான நேரலை விவாதத்தின் போதும் ட்ரம்ப் கடுமையாக தம்மை தயார்படுத்திக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மறுபுறம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்கர்களுக்கு வரி குறைப்பு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மக்கள் மத்தியில் பேசிய கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெற்றால் மலிவு விலையில் வீடுகளை கட்டித்தரும் திட்டம், தாய் சேய்களுக்கான இலவச மருத்துவ திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்துவேன் என தெரிவித்துள்ளார். துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கியில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியதற்காக எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே அவரை நாடாளுமன்ற அவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.